Hi friends, welcome to Dhanna's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பாலக் முந்திரி போட்டு பக்கோடா செய்ய போறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரையை சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதா நறுக்கி வச்சாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சாச்சு. இது கூடவே நம்ம முந்திரி சேர்த்து பொரிக்க போறோம். இப்போ மாவு எவ்வளவு வேணுமோ நம்ம அளந்து போட்டுக்கலாம். நான் இந்த குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இது கடலை மாவு 3 குழிக்கரண்டி கடலை மாவு, 1 குழிக்கரண்டி அரிசி மாவு, 3க்கு 1, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். இது அதிகமா போடக்கூடாது, கலர் மாறக்கூடாது நமக்கு. சோ போட்டோன்னு தெரியக்கூடாது மிளகாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நறுக்கி வச்சதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊத்தி பார்த்து பிசையணும், ஏன்னா பாலக்குள்ள தண்ணி விடும். சோ தண்ணி அதிகமா ஊற்றினா பஜ்ஜி மாதிரி ஆயிடும். முந்திரி பருப்பு அளவு கிடையாது, நம்ம இஷ்டம் தான். எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுட்டேன். அதுல இருந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் இதுல ஊத்த போறேன். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் எல்லா இடத்துல படுற மாதிரி இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இப்ப தண்ணி தெளிச்சு நம்ம பிசைய போறோம். நம்ம பக்கோடா போற அளவுக்கு கரெக்டா பிசைஞ்சாச்சு. இப்ப நம்ம எண்ணெய் காய வச்சு பொரிச்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கு. ஹை ஃப்ளேம் வச்சா வேகாது மாவு. நம்ம எப்படி பக்கோடா போடுறோமோ அது மாதிரி இப்படி மாதிரி போடணும். இந்த எண்ணெய் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவு போடுங்க. இது நல்லா பொரிச்சு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிங்கன்னா நல்லா மொறு நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். டீ ஸ்நாக்ஸ்க்கும் சூப்பரா சூட் ஆகும். நீங்க அதிக அளவு தண்ணி ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி வராது, பஜ்ஜி மாதிரி வரும். மொறுன்னு வேணும்னா தண்ணி பார்த்து தெளிக்கணும். இல்ல சீரகம், சில பேர் சீரகம் போடுவாங்க, மசாலா போடுவாங்க. அந்த டேஸ்ட் அது வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த டேஸ்ட் பாலக் டேஸ்டோட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனியன் பக்கோடா தான் சாப்பிட்டுருப்போம் இது ரெகுலரா. இதையும் ட்ரை பண்ணலாம் ஒரு தடவை. கிறிஸ்பினஸ் பாருங்க, செம்மையா வந்திருக்கு. நல்லா மொறுன்னு. நான் சொன்ன அளவே போட்டீங்கன்னா சூப்பரா பாலக் முந்திரி பக்கோடா ரெடி. இல்ல நீங்க வேற எதுனா ஓமமோ சீரகமோ போட்டீங்கன்னா இந்த பாலக் டேஸ்ட் அப்படியே அமுத்தி விட்டுரும். இந்த பாலக் டேஸ்ட் இல்ல சூப்பரா இருக்கும். எல்லா மாவும் பொரிச்சு எடுத்தாச்சு. செம்மையா சூப்பரா இருக்கு. நல்ல சூப்பரா கிறிஸ்பினஸா வந்திருக்கு. இது ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இது சாதத்துக்கும் நல்லா போகும், டீ டைம் ஸ்நாக்கும் நல்லா போகும். பாலக் முந்திரி பக்கோடா ரெடி.